ட்ரெயினில் எப்பயுமே வாங்கி சாப்பிட்றது இல்லை. இருந்தாலும் தயிர் சாதம் கெட்டு போச்சு, ஏதாச்சும் வாங்கவான்னு கேட்டால் பக்கத்தில் இருக்க அண்ணா அதெல்லாம் நல்லாவே இல்லை, வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நாங்களும் ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டோம். வந்து ஏறின ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் நாங்கள் இந்த ஃபேமிலியும் பேசிக்கவே இல்லைங்க. அதுக்கு பிறகு 2 நாள் இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாகவே ஆகிட்டோம். பேசி சிரித்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடை நாங்கள் ஷேர் பண்ணி, நாங்கள் கொண்டு வந்ததை அவங்ககிட்ட ஷேர் பண்ணின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டேவும் ட்ரெயின் ட்ராவல் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிச்சிட்டோம். கிளம்புற டயத்தில் உண்மையாகவே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன்ல, என் லைஃப்பில் என்ன எனக்கு கிடைக்குதோ கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் போகிறப்போ அவங்களுக்கும் மனசே இல்லாமல் எங்கள் நம்பரை அவங்க ஷேர் பண்ணி எல்லோரும் ஜாலியாக வந்து இறங்கியாச்சு தமிழ்நாட்டில். இந்த பொண்ணை பார்க்குறப்ப எனக்கு மோனாலிசா மாதிரி தெரியுது. உங்களுக்கு யார் மாதிரி தெரியுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம்.